அஞ்சரைப்பேட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல கோவைக்காய் கறி குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கோவைக்காய், தேங்காய் பால், வெங்காயம், சாம்பார் பொடி, சீரகம், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் கோவக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல குழம்புக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கோவக்காயை. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலியில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம கடுகு திருமாறுவோம். இப்ப இன்னைக்கு வந்து கடுகுக்கு பதில் நான் வந்து சீரகம் திருமாறுறேன். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட போறேன். இப்போ நான் சீரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்காவாசி பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல எல்லாம் இந்த சீரகத்தை வச்சுதான் எல்லாமே செய்வாங்க. அவங்க சீரகம் போட்டு செய்யும் போது ரொம்ப ரொம்ப ருசியாவும் இருக்கும், மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எண்ணெயில அந்த சீரகம் பொரிஞ்சு வரும்போது ரொம்ப ரொம்ப மனமா இருக்கும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம ரசத்துக்குலாம் வந்து சீரகத்தை பொரிச்சு கடுகோட சீரகத்தையும் பொரிச்சு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாவும் இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சீரகத்துக்கு இருக்கு. இப்ப இதுல கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயமும் கட் பண்ண வெங்காயம் அதையும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய் இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணோம். இந்த கோவக்காயும் அதிலே போட்டுடலாம். நல்லா அதையும் வதக்கணும். கோவக்காயெல்லாம் நீங்க பச்சையாவே சாப்பிடலாம். ரொம்பவும் உடம்புக்கு நல்லது இது. நீங்க இதை வந்து ரொம்ப வதக்கி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஒரு பாதி வந்துன்னா போறோம், ஒன்னும் பாதிமா வெந்தாலே போறோம். உங்களுக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இதுல வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். எப்பயும் நம்ம வந்து புளி கரைசல் விடுவோம், அதுக்கு பதில் இப்போ தேங்காய் பால் விடுறேன். அதுல இந்த தேங்காய் பால்ல நல்லா கொஞ்சம் இந்த கோவக்காயெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் அதுலயே நல்லா கொஞ்சம் வேகும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொதிச்சு அந்த காயெல்லாம் நல்லா அதுல இந்த தேங்காய் பாலும் எல்லாம் இறங்கிடும். அது இதுல இப்ப நான் வந்து சாம்பார் பொடி அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கணும். இதுல கொஞ்சமா தண்ணி, இப்ப இதுக்கு தேவையான உப்பு. இப்ப இது நல்லா நான் கொதிக்கணும். இப்போ நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம புளி கரைசல் விட்டு தான் செய்வோம். இன்னைக்கு தேங்காய் பால் விட்டு செய்யும் போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். தேங்காய் பால் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்துல வயிற்றுல புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதை ஆற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காய் பாலுக்கு உண்டு. இந்த அதே நேரத்துல கேரளா சைட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே தேங்காய் பால், தேங்காய், அவங்க தேங்காய் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால்னு. தேங்காயை நீங்க பச்சையா சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. அதனாலதான் நம்ம வந்து தேங்காய் பால் விட்டு சாப்பிட்றாங்க எல்லாருமே. தேங்காய் பால் விட்டு சாப்பிடும் போது அதனோட சக்தியும் இறங்கும். அதே நேரத்துல அதனோட பச்சையா இருக்கிறதுனால உடம்புக்கும் கெடுதி கிடையாது. நீங்க தேங்காவை வதக்கி செய்யும் போதுதான் அது வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ராலா மாறி உங்களுக்கு உடம்புக்கு கெடுதியை கொடுக்கும். இப்ப நல்லா இது கொதிக்கிறது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். சுவையான கோவைக்காய் கறி குழம்பு தயாராயிடுது. இது எப்படி தெரிஞ்சிருக்கு உங்களுக்காக நான் சொல்றேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானொலி போட்டுக்கோங்க. வானொலி நல்லா சுட்ட உடனே அதுல சீரகம் அது நல்லா பொரிச்சுட்டு அதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் கோவக்காயை நல்லா
நீள நீளமா பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதுல தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம், அதை போட்டு நல்லா அதுல விட்டுடுங்க. விட்டு நல்லா கொதிக்கணும். சாம்பார் பொடி போட்டு நல்லா அதையும் கலந்துக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு கலந்ததுக்கு அப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் உப்பையும் போட்டுடுங்க. உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. சுவையான கோவைக்காய் கறி குழம்பு தயாராயிடுது.